சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசனையினை நடத்தி வருகிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், விரிவான தகவல்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2வது நாளாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் 2வது நாளாக இன்று நடைபெறுகிறது. நேற்று 41 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோருடன் விரிவாக ஒரு ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் வழங்கியிருக்கிறார். அதில் குறிப்பாக பூத் கமிட்டிகளை விரைந்து அமைத்து அந்த நிர்வாகிகளை அமைத்து அதற்கான பணிகளை முடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஜூன் மாத இறுதிக்குள்ளாக அனைத்து மாவட்டங்களிலும் பூத் கமிட்டிகளானது அமைத்து முடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்போதிலிருந்து தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பணிகளை அதிமுக விரைவுபடுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அங்கு தங்களுடைய கட்சிக்கு தற்போது இருக்கக்கூடிய செல்வாக்கு எவ்வாறு இருக்கிறது, பாஜகவுடன் அந்த கூட்டணி தற்போது அமைத்து இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பது தொடர்பாக அவர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வர இருக்கக்கூடிய தேர்தலை மையமாக வைத்து பூத் கமிட்டியை விரைந்து அமைத்து அதற்கான பணிகளை முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கான அந்த அறிவுரையானது வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி, திருப்பூர், கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுடன் விரிவாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. காலை 20 மாவட்ட செயலாளர்கள், மாலை 20 மாவட்ட செயலாளர்கள் என இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வியூகம் வகுப்பது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக இன்றைய தினத்துடன் இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைய இருக்கக்கூடிய காரணத்தினால் இதற்கு பிறகாக அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுற்றுப்பயணத்தை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. நன்றி கார்த்திக், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.